உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான குல்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம செய்யக்கூடிய மலாய் குல்ஃபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக பால் விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கட்டிகள் இல்லாமல். அடுத்து ஒரு பேனில் 3/4 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் ஆக வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சுவோம். பால் பொங்கி வரும்போது இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்துகிட்டே இருந்தோம்னா பால் பொங்காது, சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 1/2 லிட்டர் ஆயிடுச்சு, பாலும் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை உள்ளே ஆட் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததும் சீக்கிரம் கெட்டியாகும். நம்ம அதை நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். கலந்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச நட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் ரெடி ஆயிரும். தண்ணி மாதிரி இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஒரு குல்ஃபி மோல்டுலேயோ அல்லது ஒரு டம்ளர்லேயோ 3/4 பங்கு உள்ளே சேர்த்துட்டு, இப்போ டம்ளருங்கிறதுனால ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஹோல்ட் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா இறுக்கி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு சின்ன ஓட்டையாக போட்டுட்டு ஒரு ஐஸ் ஸ்டிக்கோ ஒரு ஸ்பூனும் வச்சு இந்த மாதிரி உள்ள ஃபிட் பண்ணிவிட்டு 8லிருந்து 10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கவரை வெளியே எடுத்துடலாம். கட் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நார்மல் தண்ணியில் நம்ம டம்ளரை ஒரு 2 செகண்ட் வச்சோம்னா வெளியே எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். இங்கே பாருங்கள், இப்போ சூப்பரான நம்மளோட மலாய் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.